இங்கே பாருங்க கறி வாங்கியாச்சு. போய் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்யலான்ட்டு ஒரு ஆவலோடு இருக்கிறான். சந்திரதேவுக்கு வந்து பீஸு தான் வேணுமாம்மா. ஏன்டா சந்தேவு லெக் பீஸ் தான் கேட்டிருக்கிறான். பார்த்துக்குங்க. அதனாலவே ஒரு 4 லெக் பீஸ் வாங்கியிருக்கிறேன் நான். வாங்கி அவர் வந்து ஒரு 1/4 கிலோக்கு மட்டும் வந்து சின்ன சின்னதாக வந்து கிரேவி செய்கிற அளவுக்கு பொடி பொடியாக வந்து கறி வெட்டியிருக்கேன். வாங்க வந்து அடுத்து புதினா இதெல்லாமே சொல்லியிருக்கிறான். போய் வாங்கிட்டு போகணும். இல்லைன்னா ஏன் உயரம் வாங்கிடுவாவோ. பாருங்க இப்போ கடைக்கு போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். மளிகை ஜாமானம்லாம் வாங்கிட்டேன். என்ன தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் மறதி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 10 சொன்னாங்கன்னா 6 வாங்கிட்டு போகிறது, இல்லைன்னா 4 வாங்கிட்டு போகிறது, இந்த மாதிரி தான் ஆகுது எனக்கு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்து தம்பி சொல்லுவான். என்னடா அம்மா வாங்கிட்டு சொன்னா? சிக்கனு, புதினா, கொத்தமல்லி, அடுத்தது வந்து 1 லிட்டர் தயிர் பேக்கெட்டு, பச்சை மிளகா, மாம்பழ ஜூஸு, இதெல்லாம் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆனால் அப்பாவுக்கு ஒன்று கூட ஞாபகமே இல்லை. அதனாலதான் நான் கூடயே வந்தேன். ஞாபகம் இருந்தால் நான் வந்திருப்பேனா? சொல்லுங்க பாருங்க, ஞாபகம் மருதி அதிகமான கடைசி தம்பியை கூப்பிட்டேன். நான் வந்து 2-3 பொருள் வந்து மறந்துட்டேன். தம்பி வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சு கரெக்டாக வந்து கடைக்கு போய் மளிகை ஜாமான் வாங்கும்போது கரெக்டாக சொல்லிட்டேன். அப்போ இதை வாங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாமே வாங்கியாச்சு. வீட்டுக்கு போய் திட்டு வாங்க தேவையில்லைல்ல. ஏன் தம்பி தந்தேவே அவங்களுக்கு எடுத்து காமிச்சு பாருங்க. பையோட பாருங்க பாருங்க தந்தே வச்சிருக்கான் பாருங்க. தெரியுதுங்களா? எல்லாம் வாங்கியாச்சு. வீட்டுக்கு போய் நான் சொல்றேன் பாருங்க அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். நான் உங்களுக்கு உதவி செய்யாம இருந்தேன். நீங்க அம்மாட்ட மாட்டி இருப்பீங்க. அதுதான் தம்பி. எப்படியோ நான் அப்பாவை காப்பாத்தணும் நீ. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். போயிட்டு அவன் என்ன சொல்றான்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு எல்லாம் ஜாமானம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன். என்ன சொல்றான்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. என்னதா என்ன பண்ற? பரவாயில்லையா? எல்லா வேலையும் செஞ்சுட்டு போய் எடுக்குது. நீ சொன்னது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். என்னதா கருவேப்பிலையா? சார் தான் ஐடியா தந்தது. அதுதான் வாங்கிட்டு வா அப்படின்னு. ஆடா மறந்துட்டோம் வேணாதான். என்னதான் பண்ணுறது பாரு. சரி பரவாயில்ல விடு. சரி காய்கறி எல்லாம் நல்லா வெங்காயம் எல்லாமே அரிஞ்சு நல்லா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக செய்யணும். சரியா? பாருங்கண்ணா